ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டேஜ் மூலியமா ஒருத்தரோட லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவரோட லைஃப் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கு, அதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணாரு, எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே நீங்க இந்த ட்ரைனிங் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் கவனமா முழுசா பாருங்க. நடுவுல வந்து ஃபோனு, மெசேஜஸ், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது டீவியேட் ஆயிட்டே வந்து டூயல் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பார்க்க வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிக்கிட்டே பார்க்க வேண்டாம். டிவி பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு பார்க்க வேண்டாம். முழுசா நீங்க வந்து அ நீங்க டெடிகேட்டடா டைம் குடுத்தீங்கன்னா தான். வெஸ்டேஜ்க்கு நீங்க உண்மையா இருந்தா தான், நான் எப்பயுமே சொல்றது தான். உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா, ரிசல்ட் வரல நானும் ஒர்க் பண்றேன். எனக்கு ரிசல்ட் வரலைன்னா, நீங்க உண்மையா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் வரும். நீங்க வெஸ்டேஜ்க்கு உண்மையா இருந்தீங்கன்னா, வெஸ்டேஜ் உங்களுக்கு உண்மையா இருக்கும். நீங்க வெஸ்டேஜ்க்கு நேரம் குடுத்தீங்கன்னா, வெஸ்டேஜ் உங்களுக்கு மணி குடுக்கும். நீங்க உண்மையா இந்த பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கான இந்த ட்ரைனிங் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லீடர், யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் கிரீஸ். அவர் வந்து இந்த ட்ரைனிங் எடுக்க போறாரு. அவரோட ஜேர்னிய வந்து இந்த வீடியோ இந்த இந்த ட்ரைனிங் மூலியமா ஷேர் பண்ண போறாரு. ரொம்ப கவனமா கவனிங்க. நான் வந்து கிரீஸ் யூசிடிய வெல்கம் பண்றேன். வெல்கம் ப்ரோ. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. Yeah, thank you so much, brother. Hi, leaders. வணக்கம். Myself, Girish, வெஸ்டேஜில் யூனிவர்சல் க்ரவுன் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு, அதாவது வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ அது மூலயமா என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த ட்ரைனிங்கில் பார்க்கலாம். ஸோ என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 crore மேலே வந்து ஆவரேஜாக இன்கம், ஓகேங்களா, ஸோ எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா மட்டும்தான். ஸோ நம்ம பிபிடிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஈவினிங் வித் யுனிவர்சல் க்ரவுன் டைரக்டர் கிரீஷ். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது லீடர்ஸ். இப்போ இந்த பொசிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு லெவல், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபண்டுமே வந்து எலிஜிபிள் ஆகியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் என்னால் வந்து பேச முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். ஸோ அதுவும் எஸ்பெஷலி வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். பேசிக்காக வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி என்னோட லைஃப் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 16/12/1986. நான் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீலகிரி மாவட்டம், ஓகேங்களா. ஸோ ஊட்டியில் வந்து நான் பிறந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா, கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள், என்னோட லைஃப் எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும், ஓகேங்களா. ஸோ இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ். ஸோ இவங்களோட லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 years வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்னால ஃபேமிலி சப்போர்ட்லாம் கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட்னா அவங்க அவங்க பாட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ அப்பாவுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு செப்பரேட்டாக அவங்களே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திமிர ஆனது என்ன எனக்கு தெரியல. ஸோ பட் வந்து அவருக்குள்ளே ஒரு செல்ஃப் ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியை வந்து ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபேமிலியை வந்து கண்டுக்க மாட்டாரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டர். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ். ஸோ இந்த இந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டடி டைமில் எங்களோட லைஃப் வந்து டோட்டலாக பாதிக்கப்பட்டது. இவங்க ஏன்னா எப்போதுமே வந்து குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஒரு ஒரு இனிப்பாகவே கிடையாது. எப்போதுமே வந்து சண்டை சச்சரவுமாக இருக்கிறனால எங்களோட படிப்பும் எங்களோட லைஃப்பும் வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாரு. வீட்டில் ஒரு ஒரு பொருள் கூட வீட்டில் வைக்க மாட்டார், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு கண்டிஷனில் போகும்போது ஸோ அம்மா வந்து குழந்தைங்களை காப்பாற்றணும், ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்காக பண்ணணும். ஸோ அப்போ ஃபாதரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ கொஞ்சம் கேர் பண்ணி, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம், ஓகேங்களா. ஸோ நாங்கள் இருந்தது வந்து மசனகுடி வாழைத்தோட்டம். ஸோ அப்போ வந்து எங்களோட லைஃப் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இது வந்து இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூலி வேலைக்கு போனாங்க. ஸோ கூலி வேலைக்கு, ஸோ விறகு எடுத்து போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட லைஃப் வந்து டோட்டலா வந்து பசங்களுக்காக வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலைக்கு போவாரு. ஸோ இன் பிட்வீன்ல இடையில வருவாரு. வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து அழிச்சிட்டு போவாரு. 2 வீடு இருந்தது. ஸோ ஒரு வீட வந்து ரொம்ப கம்மி ரேட்ல வித்து, இருக்கக்கூடிய எல்லாமே லாஸ் பண்ணி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா வீட்ல இருக்கக்கூடிய மாடு விக்கிறது, சைக்கிள் விக்கிறது. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் விக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல அம்மா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ டெய்லி ஃபைட் தான் வரும். ஃபைட் ஆக ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இதா இருப்பாங்க. ஒரு சில டைம்ல வீட்ல வந்து அ ரொம்ப அடிதடி ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தையல் மிஷின் வந்து அப்பா கொண்டு போய் வித்துட்டார். அதுதான் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு விஷயமா இருந்தது. ஹேப்பியா அந்த ஃபேமிலிய வந்து ரன் பண்றதுக்கு அது ஒரு இதா இருந்தது. பட் அத கொண்டு போய் விக்கும்போது அம்மாவுக்கு வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆயி, ஸோ இது வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஃபேமிலியோட சப்போர்ட் கிடையாது. ஏன்னா வந்து இது போலீஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இவர வந்து வேற எதுவும் சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த மிஷின வாங்கி திருப்பி குடுத்து, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும்போது, ஸோ அவருக்கு ஒரு திரும்பி ஒரு டவுட். எப்படி நீ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவ வந்து கெடப்பர்ல எடுத்து ஒரு 7 அடி அடிச்சுட்டாரு. ஓகேங்களா. ஸோ அடிச்சவொன்னே ரத்த வெள்ளத்துல அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து வீடு ஃபுல்லா ரத்தம். அந்த டைம்ல நாங்க வெளிய விளையாண்ட்டு இருந்தோம். ஸோ உள்ள வந்து பார்க்கும்போது அம்மா வந்து பயங்கரமா சீரியஸ்ல இருந்தாங்க. ஸோ அந்த ஆன் த ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் நியர்பை வந்து மசனகுடியில வந்து கொண்டு போனாங்க. அங்க போகும்போது அம்மா இறந்துருவாங்க. ஸோ இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கூட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபேமிலி வந்து ரிலேட்டிவ் வீட்ல வந்து விட்டுட்டு, அ அம்மாவ வந்து பக்கத்துல இருக்கவங்க, அதாவது போலீஸ் அவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க. ஸோ ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ கூடலூர்ல வந்து நாங்க ரிலேட்டிவ் வீட்ல இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட 4 மந்த் அந்த டைம்ல வந்து ஸ்டடி லைஃபே வந்து பாதிச்சிருச்சு. படிக்க முடியல. ஆ ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து அந்த ஆன் த ஸ்பாட் ஒரு 7 மந்த்துக்கு அப்புறமா வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாவு கட்டோட வந்தாங்க. அவங்களோட அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருந்தாலும், ஸோ அவங்க வந்து என்னன்னா, குழந்தைங்களுக்காக வந்து குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ 2 பேரையும் வந்து கூப்பிட்டுட்டு திரும்பி வந்தாங்க. ஸோ மசனகுடி அதே மாரி சேம் வாழைத்தோட்டம் அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே பண்ணி, ஆ ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கூட வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ண அதாவது அவங்க கூட வந்து நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம். ஸோ நம்ம தனியாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஸோ இடையில வந்து திரும்பி வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, நான் இனிமே பண்ண மாட்டேன், தப்பா பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது, கதவு தொறக்கல. ஸோ அதான் ஓடு பிரிச்சு அவர் திரும்பி உள்ள வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனிமே இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதுக்கு மேல திருந்திருவாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு, அ திரும்பி ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அப்பவும் திரும்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப பழையபடி வந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. சரி, இத குடிக்கிற மனுஷன வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆ அப்போ இவங்க அடிபட்ட அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அம்மானால சமைக்க முடியாது. ஸ்கூல் லைஃப் அதாவது ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஆர்ஜி ஸ்கூல் அங்கேயே வந்து ஆ சாப்பாடெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா மக்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அவங்கலாம் வந்து உதவியா இருந்தாங்க. பட் அப்பா சைட்லருந்து ஒண்ணும் பண்ண முடியல. சரி திரும்பி வாழ்வாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் முடியல. ஸோ அந்த நைட்ல வந்து உங்களுக்கு பாத்ரூம் வெளிய போணும்னு சொன்னீங்களேப்பா அப்படின்னு சொல்லி வெளிய போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு புரியல. ஸோ கூப்பிட்டுட்டு ஊட்டிக்கு வந்தாச்சு. ஸோ ஊட்டின்றது பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன் அந்த கூடலூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ அங்க நைட்ல வந்து எங்க போகணும்னு தெரியாது. ஸோ அப்போ அங்க ஒரு ஃப்ரெண்டு அதாவது அங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொக்காபுரம் அந்த டெம்பிள்ல வந்து கடையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு அந்த டைம்ல வந்து அ டிவோஷனல் அந்த பொக்காபுரம் அம்மன் கோயில பார்க்கறக்கு வருவாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மெத்தட் மூலியமா அங்க போய் ஸ்டே பண்ணோம். ஸோ வாடகை அந்த வீடே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடு. அந்த இடத்துல இருந்து வாடகை வீடு கேட்டு, ஸோ வாடகை வீட்ல போய் அம்மா இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அம்மா வந்து அங்க இருந்து எங்கள வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, நஞ்சநாடு ஸ்கூல்ல படிச்சேன். கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல. சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்ரிக்கல் ஸ்கூல்ல அங்க வந்து படிக்க வச்சாங்க. முள்ளிக்கோட்ல தான் இருந்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது வாடகை கட்டக்கூடிய கொஞ்சம் அவங்க கூலி வேலைக்கு போனாங்க. கிழங்கு இதெல்லாம் போய் ஒரு நாளைக்கு ரூ. 40 கூலி. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து என்னாச்சுன்னு நம்ம அத பத்தி நம்ம கேர் பண்ணி ஏன்னா நம்ம அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ தென் வந்து ஃபேமிலி வந்து ஓகே. இனிமே வந்து அப்பான்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. நம்ம அவர பத்தி நினைக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம். ஸோ உங்களோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்களுக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு வந்து சரி குழந்தை இப்போ வந்து தங்கச்சி வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th வரைக்குமே நான் வந்து எஜுகேஷன் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டாங்க. ஸ்டார்டிங் அவங்க வந்து மேரேஜ் லைஃப்பில் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு எல்கேஜி யூகேஜிலாம் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th வரைக்கும் ஜிஹெச் ஸ்கூலில் நான் படித்தேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா 7th நஞ்சனார் ஸ்கூலில் நான் படித்தேங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜிஹெச் ஸ்கூல், நான் வந்து நஞ்சனார் ஸ்கூலில் படித்தேன். அவங்க தீட்டுக்கல் ஸ்கூலில் படித்தாங்க. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த இடத்துல ஃபீஸ் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கூலிக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த வாடகை காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இலை பறிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இலை பறிச்சா வீடு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முள்ளிக்கரைக்கும் முத்தாரைக்கும் ஒரு இடையில, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இந்த வில்லேஜ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல அங்கே வந்து எஸ்டேட்டோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதம் அதாவது ஒரு 1 கிலோ இலைக்கு வந்து ₹1 அந்த மாதிரி இலை பறிச்சா, ஓகேங்களா. ஸோ அதையும் அவங்க ட்ரை பண்ணி பறித்து ஸோ எங்களை வந்து ஸ்கூல் படிக்க வச்சாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லீவெல்லாம் இருக்கும்போது இந்த சத்த பருக்கிறதுக்கெல்லாம் போவோம். சத்தன்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதாவது இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த லீஃப் இருக்கு. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து காலையில் விடியற்காலை 6 மணிக்கு எந்திரிச்சு போய் பொறுக்கிட்டு வரும், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ₹1 கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுக்கிட்டு வந்து கொண்டு வந்து இலை செட்டில் கொண்டு போய் விற்று அதில் கூட ஒரு சில காசு வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பாக்கெட் மணிக்கு அந்த மாதிரி வீட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப், ஓகேங்களா, இருக்கும்போது ஸோ எம்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி லேண்ட் வந்து சீப்பாக இருக்குப்பா, ஸோ நீ அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சென்ட் வந்து 3 சென்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் டாப்பில், டேமுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு. அந்த வீட்டில் வந்து வீடு வந்து வாடகை எடுத்துட்டு லேண்ட் வாங்கிட்டோம். ஸோ கஷ்டப்பட்டு அந்த சேர்த்து வச்ச பணம்லாம் வச்சு லேண்டை வாங்கிட்டோம். அங்கேயே வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். வீடு எப்படி நம்ம கட்ட ஆரம்பித்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிக், அதாவது நாங்களே செங்கல் மூலியமா அறுத்து அதை வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். அந்த வாடகை வீட்டில் இருந்து படிக்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா 7th +1 +2 இத்தலா ஸ்கூலில், நஞ்சன் ஸ்கூல் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி படித்தேன். +1 +2 வந்து இத்தலார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேங்க, ஓகேங்களா. ஸோ சிஸ்டர் அதே மாதிரி அவர் 10th வரைக்கும் படித்தாங்க. ஸோ 9th வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு படிப்பு ஏறல, ஏன்னா சின்னதுலேருந்தே டிப்ரெஸ் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களும் அம்மா கூட இலைக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன டிபெண்ட் பண்ணி தான் இதை இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களோட இன்கம் வச்சு தான் ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், ஓகேங்களா. ஸோ அந்த இன்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ₹40 நீங்க யோசிச்சு பாருங்க, மந்த்லி எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமான ஒரு இன்கம். அப்போ அந்த இன்கம் வச்சு தான் நம்ம வந்து வாழ வேண்டியதா இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஸ்கூல் போகும்போது கூட செருப்பு இல்லை, செருப்பு கிடையாது. +1 +2 எல்லாம் படிக்கும்போது தான் நான் செருப்பே வாங்கினேன். 10th வரைக்குமே செருப்பே போட்டது கிடையாது, சரிங்களா. ஸோ செருப்பு இல்லாமல் ஸ்கூல் போவேன். யூனிஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமிலி பிரச்சனைனால அப்பா வந்து கொண்டுட்டாங்க, அப்பா இறந்துட்டார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் இறந்துட்டதா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செப்பரேட்டட் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஆரம்பித்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் வந்து டோட்டலி இப்போ +1 +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் லைஃப் அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும், ஏன்னா நான் காலேஜ் போக முடியாது. ஸோ காலேஜ் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ வேலைக்கு அப்படின் போது 18 வயசுலேயே நான் வந்து 17 வயசு இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டேன், ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பர்னல் பேலஸ்ல எனக்கு வந்து முதல்ல அங்கே போய் வேலை கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்தது. ஸோ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாபா வந்து கொடுத்தாங்க, ஏன்னா பெரிய வேலையெல்லாம் கொடுக்குறது, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் நான் வேலை செஞ்சேன். அந்த இடத்துல பார்த்தோன்னா நல்ல ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் நல்லா இருக்கு. ஸோ நல்ல பையன், ஸோ இவன் வந்து முன்னாடி வருவான், நல்ல நாலேஜ் இருக்கு, ஸோ இவனை உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சர்வீஸ் போனேன். சர்வீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போனேன், சரிங்களா. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துலேயே நடந்ததுங்க, ஓகேங்களா. ஸோ ₹1500 தான் என்னோட மந்த்லி சேலரி. அப்போ வந்து நான் ஜாயின் பண்ற டைம் என்னோட இன்கம் வந்து ₹1500. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படியே போகும்போது அந்த இடத்துலயே வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியல, டைரக்ட் காலேஜ் போக முடியாது. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தேன், சாரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த
டிகிரி வந்து எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நான் உள்ள இருக்கேன் அப்படின் போது, ஸோ அது ரிலேட்டடா நம்ம இதை படிச்சா மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னோட ட்ரீம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம் மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் தான் சின்னதுலேருந்தே. பட் அது வந்து என்னால சாத்தியம் இல்ல. அது டோட்டலா வந்து அந்த ஸ்டார்ட்டிங் யூஜிலேயே அது கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து செட் ஆகாது. நம்மளோட லைஃப்க்கு தகுந்த மாதிரி செட் ஆகுற மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் என்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து எஜுகேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு டிகிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10.8 அதாவது ரூ. 10,800 இன்கம் வந்து எனக்கு கிடைச்சதுங்க. ஸோ ₹10,800 வந்து இன்கம் அந்த இதாக இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 8 இயர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆ இருக்க வேண்டியதா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு வெளியலாம் போகணும்னு எனக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து அதாவது ஹோட்டல் ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபன்னல் பேலஸ்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷினி ஷூட்டிங்லாம் நடக்கும். பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், நடிகர்கள்லாம் எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்கலாம் வரும்போது பார்க்கும்போது, ஓகே இது நல்ல இடம்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இங்கே தான் வந்து இதுதான் வந்து பெட்டர் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டோட அங்கே இருந்தாச்சுங்க. ஓகேங்களா? எங்கேயும் மூவ் பண்ற மாரி இல்ல. ஏன்னா ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அங்க வந்து டிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆச்சு. ஸோ இன் பிட்வீன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டருக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி, கல்யாணம் பண்ணிலாம் குடுத்தாச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆ ஏன்னா நகை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தான் நான் இங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், அம்மா கஷ்டப்படுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஃபேமிலிக்காகவே லைஃப்ப வந்து டோட்டலா வந்து அப்படியே வந்து கம்ப்ரஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ என்னோட மேரேஜ் நடந்தது. ஸோ ஒய்ஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா. ஸோ மேரேஜ் ஆயி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபன்னல் பேலஸ்ல என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து சேலரி இத வச்சு இம்ப்ரூவ் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ். ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ணா தான் இன்கம் வந்து அதிகமாகும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஓகே ஒரு கம்பெனி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு இன்கம் வந்து கொஞ்சம் ஏன்னா அப்படி போகும்போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கம்பெனிய மாத்தி மாத்தி போகும்போது தான் நமக்கு வந்து இன்கம் அதிகமாகுதுன்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுகிட்டு, நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துல வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணேன். ஸோ டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, டானிஷ்ல கிளப் மஹிந்திரா ரிசார்ட்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன் பிட்வீன்ல எனக்கு அந்த வேலைய ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப மோசமா இருந்தது. என்னடா இது வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, ஸோ நெறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஏன்னா அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா, ரெசிக்னேஷன் வந்து ஒரு வேலைய தேடிக்கிட்டு நம்ம ரெசிக்னேஷன் குடுக்கணும். நான் வேலைய தேடாம நான் என்ன பண்ணிட்டேன், ரெசிக்னேஷன் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால என்னாச்சுன்னா, எனக்கு அந்த டைம்ல வேலை வந்து கிடைக்காம இருந்தது. சரி ஓகே. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீப் ஆன் வந்து ட்ரை பண்ணி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிளப் மஹிந்திரால டானிஷ்லால கிடைச்சது. அங்க என்னோட இன்கம் இப்ப நான் முன்னாடி வந்து 10,800 ஓகேங்களா இன்கம். இங்க 8,500 தான் குடுக்குறேன்னாங்க. சரி ஓகே. எனிவே நோ இஷ்யூஸ். நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கோம். ஏன்னா ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் தான். டூரிசம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ அப்ப நம்ம அங்க வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தேன். ஸோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல நம்ம வந்து இப்படியே இருக்க முடியாது. ஒரு நல்ல கம்பெனில இருக்கிறோம். ஸோ இதுக்கு மேல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹெவியா எக்ஸ்ட்ரா டைம் வந்து போட்டு இப்போ 6:00 முடியும்னாலும் அடிஷனலா 8 மணி, 9 மணி வரைக்கும் இருந்து நான் வந்து கேர் பண்ணிட்டு நைட் ஒரு ஒரு சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் அங்கேயே இருப்பேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வேலை வந்து அங்க வந்து பண்ணுவேன். பட் வந்து என்னோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த இன்கமே வந்துச்சு. 10,400 உங்களுக்கு வந்து இந்த சேலரி ஸ்லிப் நான் இங்க ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 800 தான் இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது 16% டாப் பெர்ஃபார்மரா இருந்தாலும் 16% என்னமோ குடுக்குறாங்க. அந்த பேஸ் வச்சு தான் குடுக்குறாங்க. ஸோ அந்த ரூ. 800 இன்கம் அப்படின்றது கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய இன்கமே கிடையாது. ஸோ இத நாம வந்து இயர்லி பெர் ஆனம் கால்குலேட் பண்ணாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில ரொம்ப மோசமா இருக்கும்போது, ஸோ குழந்தை பொறந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என்னோட பொண்ணு ஓகேங்களா, யாஷிகா ஸோ பேரு. குழந்தை பிறந்தோனே இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா, இப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா சொந்தமா ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட வீட்ல தான் இருந்தேன். அவங்க வந்து குவார்டர்ஸ்ல இருந்தாங்க. ஆ ஸோ சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது, எமரால்ட்ல இருந்தது வித்துட்டோம். ஓகேங்களா? ஸோ கூடலூர்ல இருக்கிற ஒரு வீடு அத வந்து நாங்க தான் கட்டுனோம். ஸோ அந்த கூடலூர் இருக்க வீடு வந்து சும்மா எம்ப்டியா இருக்கு. அங்க வந்து ஷாப் வச்சு, கடை வச்சு அங்க தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆ ஒய்ஃபோட வீட்ல இருந்து வேலை செய்றது ஏன்னா பக்கம் ஊட்டி நியர்பை. ஓகேங்களா? ஸோ அதனால ஆ ஸோ பேபி பொறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஸோ குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நெறைய நெறைய செலவுகள் அதிகமாச்சு.
இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி நான் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஆன்லைன் மூலியமாலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு ஃபேக் ஜாப், அதாவது ஃபாரின் கண்ட்ரி ஓகேங்களா, கனடால வந்து ஜாப் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் டைம்ஸ் ஜாப் மூலியமா தான் ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த் ஃபாலோ பண்ணி ஒரு 40,000 பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ 40,000 வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு அவங்க அதிகமாக பணம் ஓகேங்களா சம்மந்தம் இல்லாத ஒரு அமௌண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ ஃபேக்ன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் போய் இங்கே போய் நம்ம காசை விடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன் இதை நம்பி ஓகேங்களா. ஸோ ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் வந்து எனக்கு அப்பவே ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெல்லிக்கு போயிருந்தேன் சரிங்களா. ஸோ டெல்லிக்கு இன்டர்வியூ போய் அங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 16,000 ஓகேங்களா 16,000 வந்து இன்கம் வந்து கொடுத்தாங்க ஸ்டார்டிங். ஸோ அங்கேயும் நல்லா எஃபர்ட் போட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ லாஸ்டா நான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 33,000 வந்து இன்கம் வாங்கினேன். அது வந்து லாஸ்ட் இயர் தான் ஓகேங்களா. அதாவது 2019 ஓகேங்களா. ஸோ 2018 சம்திங் ஓகேங்களா. அந்த டைம்ல தான் என்னோட இன்கமே 33 போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றது நல்ல ஒரு ஏரியா மேனேஜர் அளவுக்கு வந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமே எனக்கு வந்து சரி என்னதான் ஃபேக்கா இருந்தாலும் உண்மையான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால உண்மையான விஷயம் எங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஃபாரின் போகிறது ரொம்ப ஒரு எய்மா இருந்தது. ஃபாரின் போகணும், கண்டிப்பா போயிடணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ அமைஞ்சிச்சு. சிங்கப்பூர்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் மூலியமா அந்த இடத்துல எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா விசா கன்ஃபர்மேஷன் எல்லாம் வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா COVID-19 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் விசா கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆச்சு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுவும் பயங்கரமான ஒரு டிப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் வந்து பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. ஸோ கோவிட் போது பாத்தீங்கன்னா லாக்டவுன் கிட்டத்தட்ட 3-4 மந்த் வந்து வீட்டிலே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இது எப்போ வந்து திரும்பி இவங்க ஏன்னா அது கண்டிப்பா ரீகால் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. 4 மந்த் ஆச்சு, 5 மந்த் ஆச்சு, அது சரியாகிற மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலி வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இன்கம்ல இருக்கும்போது ஸோ திரும்பி வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங், ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங், பல திங்கிங் இருக்கும்போது சரி ஓகே எனிவே அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அதாவது வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம். ஏன்னா கோவிட் டைம்ல ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது எந்த இடத்துல ஏன்னா டூரிசம் டிபெண்ட் பண்ணி இருக்கனால எந்த இடத்துலயும் வேலை கிடையாது. ஸோ நீலகிரி மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் டிபெண்ட் பண்ணி ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஸ்டார்டிங் வந்து திங்க் பண்ணுது செக்யூரிட்டி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லையா. ஸோ திரும்பி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி மூலியமா உள்ள ஜாயின் பண்ணேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 7,000 ருபீஸ் வந்து உண்மையா சொல்ல போனா அந்த டைம்ல வந்து இந்த 33,000னால எனக்கு வந்து நிறைய கிரெடிட் கார்டு வாங்க ஆரம்பிச்சேன், நிறைய சீட் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதா ஓகேங்களா. அப்போ வந்து மாருதி ஆல்டோ வந்து வச்சிருந்தேன் சரிங்களா. ஆல்டோ வந்து கார் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சம் லோன் போயிட்டு இருந்துச்சு. 4,000 அந்த மாதிரி வந்து மந்த்லி கட்ட வேண்டியது இருந்தது ஓகேங்களா. ரொம்ப சின்ன அமௌண்ட் மீதெல்லாம் நான் பே பண்ணியிருந்தேன், டவுன் பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் சீட் இதெல்லாமே வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா மணி இல்லைங்க, மணி வந்து பே பண்றதுக்கு காசே இல்லை, இன்கம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நான் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சீட் எல்லாம் வந்து எடுக்க வேண்டியதாயிருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சீட் எல்லாம் வந்து போட்டு வச்சு அதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மணியோட தட்டுப்பாடு வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வெஜிடபிள் வாங்குற கூட காசு இல்லாம இருந்தது, ப்ரொவிஷன் வாங்குற கூட காசு இல்லாம அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு போயாச்சு. ஏன்னா எல்லாமே சீட்டுக்கும் லோனுக்கும் கிரெடிட் கார்டுல பேலன்ஸ் இந்த பே பண்றது இதை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து நான் செலவு பண்ண வேண்டியதா இருந்தது தவிர கையில ஒண்ணுமே நிக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரேஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மணத்தக்காளி கீரை எல்லாம் பொரிச்சு அதை வந்து வாரம் ஃபுல்லா சாப்பிடுவோம் ஓகேங்களா. ஸோ வெறும் மணத்தக்காளி கீரையே வந்து பொரிச்சு அதை வந்து வாரம் ஃபுல்லா குக் பண்ணி சாப்பிடுறது, அந்த மாதிரி வெஜிடபிள்கே ரொம்ப மோசமா அந்த அளவுக்கு மோசமா இருந்தது ஓகேங்களா. ஸோ
அதுக்கப்புறம் மதரோட சப்போர்ட் இருந்தது. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ பெட்டி கடை வச்சிருக்கும் போது, ஸோ அப்ப அம்மா வந்து கூடலூர்ல இருந்தாங்க அந்த டைம்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா அது இதுன்னுலாம் பண்ணி அதுல நிறைய ஓகேங்களா ஏமாற்று வேலைகள் அதனால வந்து அதுவும் எனக்கு பயங்கரமா ஓகே எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது தான் திரும்பி வந்து ஆன்லைன் மூலியமா எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைம்ல ஓகேங்களா எங்கிட்ட கண்டிப்பா பணம் கிடையாது. சுத்தமா எங்கிட்ட காசு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், கையில ஒரு பைசா கிடையாது. அப்போ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. ஸோ ஜாப் சர்ச் பண்ற டைம்ல எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இது வந்து எல்டிபி பார்க்க வச்சாங்க. ஸோ எல்டிபி பார்க்கும்போது என்னோட அப்ளைன் வந்து எல்டிபி பார்க்க வைக்கும்போது ஸோ சரவண் பிரதர் வந்து மீட்டிங் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட ட்ரைனிங்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. ஸோ இந்த பிசினஸ் பத்தி ஓகேங்களா. ஸோ வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இது பேசிவ் இன்கம் பத்தி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு தெளிவா சொல்லும் போது எனக்கு உண்மையா சொல்லணும்னா இது நல்ல விஷயமா இருக்கு. பட் ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம் தானே. ஸோ ட்ரை பண்ணலாமே. நம்ம வெளியே எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ்ல வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் மைண்டுக்குள்ள ரொம்ப இதாக ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எனக்கு இதாச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீம்ல வந்து கிடைச்சிருக்கு. கரெக்ட் இல்லைங்களா. ஸோ சரவண் பிரதர் டீம் அப்படின் போது நல்லா ஆக்டிவா நிறைய லீடர்ஸ் இன்கம் 1 லேக் இன்கம் எல்லாம் வாங்கக்கூடியவங்க. சரவண் பிரதர் நான் ஜாயின் பண்ணும்போது 2 லேக் இன்கம் வாங்கிட்டு இருந்தது 4 லேக் பக்கம். ஸோ அவ்வளோ ஒரு அசுர வேகத்துல வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம்ல வந்து ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா இதுல பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் வெஸ்டேஜ் பத்தி. ஸோ வெஸ்டேஜ் பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா அப்டேட்ல வெப்சைட்ல எல்லாம் கிளியரா இருக்கு. கவர்மெண்டோட இதுல வெப்சைட்ல இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயும் வந்து ஜெனியூனா ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ சூப்பரா எல்லாமே கரெக்டா வந்து நம்மளால வந்து ஃபேக்குன்றது சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ஸோ 100% இதா இருக்கு. பட் அதர் தென் யூடியூப்ல எல்லாம் போய் பார்க்கும்போது முன்னாடி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஃபேக்கு. இந்த ஓகேங்களா. ஸோ வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேக்கு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட சேனல்ஸோட அவங்களோட கவுண்ட் வியூஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக அவங்க போடுற வீடியோஸை பார்த்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஏன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா டீப்பா ஆராய் பார்க்கும்போது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்க ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட இன்கம் ஒரு சோர்ஸை வந்து உருவாக்குறதுக்காக அவங்க வந்து இந்த கம்பெனியை பத்தி டோட்டலா வந்து ஒரு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து ஏன் வந்து நம்ம டீப்பா நம்ம பண்ணணும்? ஏன்னா நமக்கு இதுல லாஸ் கிடையாது. வீட்டுல வாங்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காசு இல்லாத இருக்கக்கூடிய அந்த டைம்ல எனக்கு வந்து மதர் வந்து அனுப்பி விட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பால் வண்டியில காசு அனுப்பி விட்டாங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ற காசு இல்லாம அவங்க தான் அனுப்பி விட்டாங்க. ஸோ 2000 ருபீஸ் வந்து அந்த டைம்ல வந்து செல்ஃப் பர்ச்சேஸும் பண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓகேங்களா. ஸோ இந்த பிசினஸ்க்காக ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோஅப்ஸ் வந்து ஓகேங்களா. ஸோ மீட்டிங்ஸ் எல்லாம் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவேன். எல்லா விஷயங்களும் கரெக்டா என்ன அப்ளைன்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நான் கரெக்டா வந்து எடுத்துக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோஅப்ஸ் அப்படின்னு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்கம் வந்து எவ்வளவு வரும், நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்துட்டு என்னால ஆன்சர் பண்ண முடியல. அதே மாதிரி இது வந்து ஒன்லி ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா சும்மா வாட்ச் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல ஏன்னா எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தனால 2993 சம்திங் கான்டாக்ட்ஸ் இருந்தது. ஸோ அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருந்தது. பட் எல்லாத்துக்கும் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாட்ச் பண்றதா இருக்காங்க தவிர ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்கு, நெகட்டிவிட்டிஸ் ஏதோ சம்திங் இருக்கு, என்னோட ப்ரொஃபைல ஒரு வேலை பாக்குறாங்களா. ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நான் பெரிய ஒரு விஷயமா நான் வந்து மேனேஜர் மாதிரி போஸ்ட் சம்திங் ஓகேங்களா. ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தாலும் பட் வந்து வெளியே வந்து மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்ரோச் பண்ணேன். அவங்களும் அதே தான் ஓகேங்களா. ஸோ
ஆக்டிவ் இன்கம்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க நம்ம வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொன்னா இதெல்லாம் வந்து செட் ஆகாது, இதெல்லாம் வந்து சக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து நைபர் அப்ரோச்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம வந்து பேசும்போது அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டீம் சப்போர்ட் வேணும். ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா டீம் சப்போர்ட் நம்ம தான் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரைனிங்ஸ் வந்து ரெகுலரா பார்க்கறது கிடையாது. ஏன்னா, நம்ம சொல்ற விஷயத்த அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் எனக்கு நடந்தது சொல்லிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறை. பட் எனக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்ப இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸியா அவங்களும் ஆக்டிவ் இன்கம்ல தான் இருந்தாங்க. நான் வந்து அன்னோன் பெர்சன்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அன்னோன் பெர்சன்ஸ் அப்படின்போது, அவங்க வந்து அவங்களும் சேம் பார்த்தீங்கன்னா, டீம் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்து ஆட்கள பிடிக்க முடியாது பிரதர். ஸோ அது வந்து கஷ்டம் அப்படின்ற மாரி தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த இடத்துல நாம கரெக்ட்டா இருந்தா போதும். அப்ப ட்ரைனிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து கரெக்ட்டா ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆ இந்த இந்த இடத்துல வந்து ஓகேங்களா, சக்சஸ் பண்ண முடியும்ன்றத ஒரு விஷயத்த அவங்க ட்ரைனிங் மூலியமா ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் ஆச்சு. ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ இந்த அன்னோன் பெர்சன் தான் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, அவங்களுக்கு கால் பேசும்போதா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், மீட்டிங்ல எல்லாத்துலயும் வந்து அவைலபிளா இருக்கும்போது அவங்க ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ இந்த பிசினஸ்ல என்னோட குரோத் ஆகுறதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கக்கூடிய பெர்சன வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இதுல வந்து மை இன்கம் குரோத்ன்றத நான் வந்து ஒரு பேசிக்கா வந்து நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2005ல வந்து நான் முதல்ல வேலைக்கு போறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆவரேஜா இன்கம் வந்து வருஷத்துக்கு பெர் ஆனியம் ஓகேங்களா, ரூ. 18,000 தான் என்னோட இன்கம். 2007ல இருந்து 2009 அதுவும் பெர் ஆனியம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 36,000 இன்கம்ங்க. ஓகேங்களா. ஸோ 2009ல இருந்து 2012 ரூ. 84,000. அதுக்கப்புறம் 1,08,000 ஓகேங்களா. ஸோ 2017ல இருந்து 19 வந்து பார்த்தீங்கன்னா, 2,09,000 வரைக்கும் அதாவது பெர் ஆனியம் ஓகேங்களா. வருஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மாசத்துக்கு கிடையாது. ஓகேங்களா. இப்ப நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 2020, 2024 வரைக்கும் இந்த 4 வருஷம் ஆகுதுங்க. ஓகேங்களா. ஸோ 4 வருஷம் ஆகல. இந்த ஜூலை வந்தா 4த் இயர் ஆகப்போகுது. ஜூலைல தான் நான் ஜாயின் பண்ணேன். என்னோட இன்கம் வந்து ஆவரேஜா ஓகேங்களா. ஸோ மந்த்லி இன்கம் வந்து 2 பாயிண்ட் மேல போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்க ஸ்டார்ட்டிங் டேல இருந்து கால்குலேட் பண்றதா இருந்தா, ஏன்னா முதல் இன்கம்ன்றது குறைவா இருக்கும். அத பத்தி நான் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து பெர் ஆனியம் வந்து 30 லட்சம் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அது எப்படின்றது ஜஸ்ட் வந்து நான் ஷோ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து ஜூலை ஓகேங்களா 20ஆம் தேதி வந்து நான் ஜாயின் பண்ணேன். ரூ. 27. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் ரூ. 168. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்த் வந்து ரூ. 227. அதுக்கப்புறம் வந்து என்னோட இன்கம் வந்து ரூ. 1,122 என்னோட இன்கம் போச்சு. அப்புறம் நவம்பர் மந்த் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 5%, செகண்ட் மந்த் 5%, தேர்ட் மந்த் 8%. ஃபர்ஸ்ட் மந்த்ன்றது நான் வந்து 23ஆம் தேதி ஜாயின் பண்ணேங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 7 நாள் செல்ஃப் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணேன். அண்ட் ஃபாலோ அப்ஸ் எல்லாம் பண்ணேன். நிறைய பேரை வந்து ஜாயின் பண்ண வச்சேன். ஏன்னா அந்த ஆன் த ஸ்பாட்ல ஓகேங்களா, அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச வேலை. ஓகேங்களா. ஸோ என்னைக்குமே வந்து கால்ஸ் வந்து அதிகமா பேசுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மந்த் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னோட இன்கம் வந்து கீழே எல்ஓபி வர ஆரம்பிச்சது. ஸோ 19,208ன்றது டிசம்பர் கோல்ட் டைரக்டர் டபுள் ப்ரொமோஷன் மூலியமா குவாலிஃபை ஆனேன். அந்த டைம் அவார்ட் ஃபங்க்ஷன் மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து சரம் பிரதர் வச்சிருந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் வந்து கோல்டு டைரக்டர் அவார்டு வந்து வாங்கினேங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 21 வந்து 17,000. ஸோ கொஞ்சம் டிப் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிவி அந்த பிசினஸ் ஆஃபர் அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா பிளான் ஆகும். எனக்கு கீழ இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்ஓபி எடுக்கும்போது எனக்கு வந்து எல்ஓபி கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து பிசினஸ்ங்க. ஓகேங்களா. ஸோ பிசினஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேங்களா. ஆனா என்னோட இன்கம் வந்து குரோத்ன்றது நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா வந்து நான் இங்க இருக்கிறேன்னா, அதுக்கு கன்டினியூஸா நான் வந்து என்னோட எஃபர்ட்ட நான் போட்டுட்டு இருந்தனால தான். ஓகேங்களா. ஸோ 20,000 பிப்ரவரி மந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 43,000. அதுக்கப்புறமா 1,00,000க்குள்ள போச்சுங்க. ஓகேங்களா. ஸோ 43,000 இந்த டைம் இன்கம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, மதரோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாச்சு. ஓகேங்களா. ஸோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுக்கு வந்து கேன்சர். கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி. கிட்டத்தட்ட வந்து 3 கிலோ வெயிட் இருக்கு. இத்தன நாளா அவங்க மறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அத மறைச்சுக்கிட்டு அவங்க வந்து இவ்வளோ நாளா இருந்திருக்காங்க. ஏன்னா, பசங்களுக்கு வந்து கஷ்டம் குடுக்கக்கூடாது. அந்த வலி எல்லாம், பெயின் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ அவங்க வந்து பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அவங்க அத பத்தி வந்து எதுவுமே ஓகேங்களா டிஸ்கஸ் பண்ணாம ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து ஓகேங்களா. ஸோ குப்புசாமி நாயுடு ஓகேங்களா. ஸோ அதுல வந்து கோயம்புத்தூர் வந்து அட்மிட் பண்ணேன். ஆப்பரேஷன் பண்ணுங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்பரேஷன் பண்ணோம். ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து மணி எல்லாம் எனக்கு வந்து உதவுனது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் மூலியமா தான். ஓகேங்களா.
ஸோ இந்த டைம்ல வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2-3 மந்த் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி எல்லாம் பண்ணும்போது அவங்களால முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல தான் என்னோட ஒய்ஃபும் பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஸோ செகண்ட் பேபி ஓகேங்களா. ஸோ செகண்ட் பேபி வந்து அத்விக் ஓகேங்களா. ஸோ என்னோட பையன் செகண்ட் பையன். அம்மா இறந்து அடுத்த ஒரு 6 நாள்ல பையன் பிறந்தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னோட இன்கம் வந்து அப்படியே படிப்படியா ஓகேங்களா அந்தந்த மாசம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் இம்ப்ரூவ் ஆகும்போது என்னோட அம்மா இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா அவங்க வந்து கஷ்டப்படாத இதே கிடையாது. ஓகேங்களா. எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. ஆனா இன்கம் இந்த மாதிரி மழை போல ஒரு இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்கனால இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாம போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் குரோத்த வந்து இங்க நான் சார்ட்ல காட்டியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2,00,000 மேல இன்கம் வந்து ஆவரேஜா வர ஆரம்பிச்சதுங்க. ஓகேங்களா. ஸோ 2021ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 2022ல ஆல்மோஸ்ட் வந்து 2,00,000 ஆவரேஜா இருந்தது. 2023ல வந்து 4,00,000 பக்கம் ஆவரேஜா ஓகேங்களா. இப்போ வரைக்குமே 4,00,000 லாஸ்ட் மந்த் 3,81,000 ஸோ கிட்டத்தட்ட 1,21 crore ஓகேங்களா. ஸோ 1,00,000 சாரி 1,21,000 சாரி 21,21,000 ஓகேங்களா. ஸோ 1,21,21,823 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வெஸ்டேஜ் மூலமா நான் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த இன்கம் படிப்படியா ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இன்கமுமே வந்து ஒவ்வொரு டைமும் ஹார்ட் ஒர்க் இல்லாம அது கண்டிப்பா வராது. கரெக்ட்ங்களா. ஸோ நான் வந்து மீட்டிங்ஸ்ல எப்பவுமே அவைலபிளா இருப்பேன். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ மீட்டிங்ஸா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், டெய்லி ஃபாலோஅப்ஸ்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன். இப்போ மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலும், அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நான் ஃபோன்ல தான் பேசிட்டு இருப்பேன். ஓகேங்களா. ஸோ அத நான் காட்டிக்க மாட்டேன் டீம்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எங்க போனாலும் நம்ம இந்த பிசினஸ பண்ண முடியும். வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெஸ்டேஜ் மூலியமா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன 1.21 crore வந்து நான் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஆவரேஜா வந்து 2.6 ஏன்னா வந்து முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க ரூ. 27லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி. இப்ப அதுக்கும் அந்த மாசத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணாலும் 2,50,000 மாதிரி இன்கம் அப்ப எடுக்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து நான் ஆவரேஜா எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 1 crore மேல இன்கம் எடுத்துட்டேன். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 64,00,000க்கு வீடு வாங்கியிருக்கேன். டீச்சர்ஸ் காலனி கோயம்புத்தூர்ல. ஸோ காரோட வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, 16,00,000 XUV300 டாப் அண்ட் வேரியன்ட் அண்ட் அடுத்தது வந்து 2 வீலர் வந்து Honda Dio 98K வந்து வொர்த்துள்ள ஒரு பைக் ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ லேப்டாப் வந்து 75,000 அண்ட் MSI பிராண்டு. ஓகேங்களா. ஸோ டேப் வந்து 35K Lenovo, ஸ்மார்ட் டிவி 65 இன்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சர் 4.5 லேக், கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேனான், ஸோ EOS அது EOS 50 சம்திங் என்னமோ. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும் ஏன்னா நம்மோட ஒரு அவங்களோட ஹெல்த்தோட விஷயத்தை வச்சு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா பெர் ஆனியமே வந்து 38,000 ரூபாய் இதுக்காகவே நான் பே பண்றேன். 4 பேருக்குமே கவர் ஆகுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டேஜ் மூலியமா தாங்க. ஓகேங்களா. ஸோ வெஸ்டேஜ் மூலியமா மட்டும்தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியும். என்னோட ஸ்ட்ராங் ஃபாலோஅப் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஸோ இறங்கி பண்ணுவேன். ஓகேங்களா. ஃபாலோஅப்ஸ் வந்து அதிகமா இருந்தனால தான் என்னால வந்து இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சு அதாவது ரீச் ஆக முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன் மூலியமா நம்ம நிறைய பண்றோம். கரெக்ட்டுங்களா. இப்போ வந்து நீங்க எல்லாமே டிஜிட்டலைஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க. மொபைல்ஸ் வச்சு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அப்ப இந்த ஆன்லைன் மூலியமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மூலியமா அதிகமா ஐடிஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஃபாலோஅப்ஸ் லீடர்ஸ வந்து டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்கள வச்சு ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து தினசரி பண்ணனால தான் என்னால சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் கான்ஃபரன்ஸ் கால் கண்டிப்பா ரெகுலரா இருக்குங்க. ஈச் லெக்ல ஓகேங்களா. ஸோ 6 லெக் இருக்குன்னா அந்த 6 லெக்லயுமே ஸ்டார்டிங்லேயே 6 லெக் போட்டிருந்தேன். ஓகேங்களா. அப்ளைன் வந்து ஒரு 2 லெக் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உடஞ்சு போய் லீடர்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. அதுக்கப்புறமா நானே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சு டீம் வந்து கீழ பார்த்தீங்கன்னா, டெப்த்ல ஒரு 100 டைரக்டர் அதாவது 100 நான் குவாலிஃபைட் கீழ தான் ஒவ்வொரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டீம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட ஐடியாஸ் அதாவது நான் ஃபாலோ பண்றது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா. ஆக்டிவா இருக்கவங்க, மீட்டிங்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, Zoom மீட்டிங்கா இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும், WhatsAppல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கோ அவங்க கூட சேர்ந்து நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோட குரோத் வந்து இதுல வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சது. பிசினஸ் நாலேஜ் கண்டிப்பா வேணுங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி இன்கம் குடுக்குறாங்க, இந்த பிசினஸ் எப்படி மை சக்சஸ் பிளானா இருக்கட்டும், இங்க என்ன பண்ணணும், என்ன டூ அண்ட் டோன்ட்ஸ் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா, சரம் பிரதர் டீம்ல இருக்கும்போது மீட்டிங்ஸ் மூலியமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து நான் அவைலபிளா இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்றது தான். ஓகேங்களா. ஸோ டைம் வந்து கண்டிப்பா நான் வந்து வெஸ்டேஜ்க்காக அதிகமாவே குடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன் கண்டிப்பா என்னோட லீடர்ஸ்க்கு வந்து அப்ரிசியேஷன் குடுத்துட்டே தான் இருப்பேன்.
சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலையா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரை மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், டைமிங் ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹவர்ஸ் வந்து நான் ஒதுக்கி ஒதுக்கி அவங்களுக்காக நான் இது பண்றது ஓகேங்களா. ஸோ ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம குரூப் வந்து சும்மா வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம், அதுல வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தை என்னன்றது பார்க்கணும். தம்ஸ் அப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ஓகேங்களா, அதை வந்து மற்றவங்களுக்கும் அதை நம்ம வந்து ஷேர் பண்ணணும். மற்றவங்கன்றது நம்ம டீம் தான், நம்மளோட டவுன்லைன்ஸா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி அதர் டீமா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். வெஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியுமோ ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே கண்டிப்பா வந்து நம்ம டவுன்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டூல்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்த வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா யூனிட்டியா வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் ஓகேங்களா. ஸோ நானே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தலையை காட்டிட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லீடர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன், அவங்கள வந்து பண்ண வைப்பேன் ஓகேங்களா. நீங்க வந்து இந்த கான்செப்ட் ஓகேங்களா, ஸோ இதை பத்தி நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா. இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட்ஸ் இருக்குன்னா அதை பத்தி வந்து பேச வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு யூனிட்டியா வந்து எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண வச்சு ஃபாலோ பண்ண வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து இருப்பாங்க. இப்போ இந்த மீட்டிங்கை கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, லிசன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் சும்மா வளர்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு உள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குப்பா, என்னவோ பண்ணியிருக்காங்க, அப்ப இதுல என்ன இருக்குன்றது நம்ம வந்து டிக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்ப அந்த விஷயத்த வந்து பண்ணாம இருக்காங்க, அவங்களால அது முடியலன்னா அப்ப அது என்ன அர்த்தம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா டெய்லி உட்காந்து யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, இந்த விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா வந்து கண்காணிச்சனாலதான் என்னால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சது ஓகேங்களா. அதை நான் பண்ணல, இன்ஆக்டிவ் பர்சன் கூடயே நான் வந்து குப்பை கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து நான் இந்த பிசினஸ் விட்டு வெளியே போயிருப்பேன். ஆனா அந்த விஷயத்த நான் பண்ணல. யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கா அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றது ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். இங்க வந்து நம்மளோட ஒர்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்மா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. அதட்டியோ அதிகாரம் பண்ணியோ வந்து நான் பண்ண மாட்டேன். அந்த விஷயம் வந்து என்கிட்ட கிடையாது ஓகேங்களா. ஸோ நான் அவங்களுக்கு முன்னாடி போய் இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரால் பண்ற ஒரு விஷயத்த வந்து நான் பண்றேன். அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா growth கிடைச்சு. இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் குமுலேட்டிவ் பிவி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 12 crore ஓகேங்களா, 12 கோடியே 9,24,420 பிவி நடந்திருக்குங்க ஓகேங்களா. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பிசினஸ் வந்து கீழே நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அப்போ இத்தனை பிவிஸுமே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஓகேங்களா. ஸோ நான் அந்த பழைய பிரச்சனைகள்லாம் யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என்னால வந்து கண்டிப்பா இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து என்னால கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீ குரோத்தை வந்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன விஷயங்கள் ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏன் வந்து டீம் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது, அந்த இடத்துல நான் போய் நின்று தூக்கி விடுறது ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம செக் பண்றோம் ரெகுலர் பேசிஸ். அந்த ஆட்ரிபியூட்டை வந்து நம்மளோட லீடர்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஓகேங்களா. ஸோ பிசினஸ்ல வந்து எப்படி பண்றாங்கன்றது நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதை வந்து கண்காணிக்கிறது மட்டும் கிடையாதுங்க ஓகேங்களா. அவங்க கூட சேர்ந்து நம்ம கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஃபாலோஅப்பா இருக்கட்டும், ஜூம்ல வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து பேச வைக்கிறது ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து முன்னாடி நிற்கும் போது தான் அவங்களும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபேமிலி வந்து இப்போ ஹாப்பியா இருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய என்னோட சிஸ்டர் ஃபேமிலி அண்ட் அவங்களோட வீடு தான் அது பேக்ரவுண்ட்ல வந்து நான் ஷோ பண்ணிருக்கேன். இப்போ என்னோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குங்க வெஸ்டேஜ் மூலியமா, டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. வெஸ்டேஜ் மூலியமா அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் வந்து தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து வேலை செய்யணும்னு சொல்லி போனேன் நான். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டூர் ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு டூரிஸ்டா வந்து போயிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து வெஸ்டேஜ் மூலியமா தான் எனக்கு கிடைச்சது ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 16 லட்சத்துக்கு கார். முன்னாடி வந்து இந்த இன்பிட்வீன் இந்த கோவிட் டைமா இருக்கட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்பிட்வீன்லாம் ஷோரூம்ல கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. சேல்ஸ்லாம் போயிருந்தேன். அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல வாங்க முடியாதுன்ற ஒரு ஏக்கம் தான், கண்டிப்பா வந்து ஏக்கம் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஆல்டோ கார் வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அதை வந்து அந்த காரை கொடுத்து பாத்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அந்த கார் வந்து ஒன்றும் பெருசா எல்லாம் போகல. பட் இது வந்து 16 லட்சத்துக்கு ஓகேங்களா 5 ஸ்டார் ரேட்டிங்கோட
டீசல் வேரியன்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு கார், ஃபன் டு டிரைவ் ஓகேங்களா. ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டுறதுக்குலாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதை ஓட்டுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு என்னோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ கார் வந்து வெஸ்டேஜ் மூலியமா வாங்கினேன். அது ஸ்டார் டேரக்டர் லெவலில் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட். இது ரொம்ப முக்கியமானதுங்க, பேசிக். இது வரைக்கும் சொந்தமாக என் பேரில் வீடு கிடையாது, அம்மா பேர்லையும் கிடையாது. பாவம் அம்மா பேர்ல இருந்தது, அதை வித்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஆனால் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா 65 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கேன். ஸோ அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா சரம் பிரதர் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. லெஃப்ட் சைடில் வந்து இப்போ அங்கிருந்து தான் பேசுறேன். எனக்கு பவர் கிடையாது, பட் யூபிஎஸ் மூலியமா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக இங்கே ஹெவி ரெயின். ஸோ அதனால வந்து ஆனாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது நிறைய விஷயங்கள் ஓகேங்களா. இங்கே அப்கிரேட் ஆகிட்டு வரேன். இப்போ நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேங்க ஓகேங்களா. நான் வந்து பெரிய ப்ரொஃபஷனல் ஒரு இது கிடையாதுங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து நான் வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்றது நீங்க ஓகேங்களா. ஸோ அதை நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அடிஷனல் ஆகும் லீடர்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனனால ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட் ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் ட்ரிப் வந்து போனது இப்போ ரீசெண்டாக. ஸோ அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்டான ட்ரிப்பு. அந்த வியட்நாம் போகிற இடத்துல இன் பிட்வீன் சிங்கப்பூர் போயிட்டு தான் வியட்நாம் போகணும். அப்போ நான் ஃபீல் பண்ணேன், சிங்கப்பூர் இறங்கினோடனே நான் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக சிங்கப்பூர் வந்திருக்கேனே. ஸோ வேலைக்காக நான் வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயம் சுற்றி பார்க்கறதுக்காக அங்கே வந்து போக வேண்டியதாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா எனக்கு கிடைச்சது ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க. பின்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணில் வந்து கல், சிமெண்ட் கல், சரி சிமெண்ட் கல் கிடையாது, அதாவது மண்ணில் வந்து செங்கல் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த செங்கல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டிருக்குங்க ஓகேங்களா. ஸோ வீடு வந்து கட்டி அந்த அம்மாக்கு பின்னாடி வந்து ஒரு சும்மா ஒரு கவர்ல இருக்கும் பாருங்க, அதுதான் பாத்ரூம். என்ன சொல்றது, அதாவது கிழிஞ்சி எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ரொம்ப மோசமா இருக்குங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு லைஃப்பை வந்து இப்போ டோட்டலி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் வெஸ்டேஜுங்க ஓகேங்களா. ஸோ காரும் எங்கே போனாலும் லக்ஸரி கார் எடுத்து நான் வெளியே போயிடுவேன் ஓகேங்களா. ஸ்கூட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி எங்கே போனாலும் ஃப்ளைட். இப்போ என்னால் வாங்கக்கூடிய இன்கம் வச்சு நான் வந்து மாசம் மாசம் என்னால் ஃபாரின் ட்ரிப்புக்கே போக முடியும். கரெக்ட் இல்லைங்களா. மாசம் 4 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஆவரேஜா 3.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கும் போது என்னால மாசம் மாசம் என்னால ஃபாரின் ட்ரிப் போக முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்கம் growth வந்து வெஸ்டேஜ் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா எமரால்டு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஓகேங்களா கஷ்டப்பட்டு இந்த மேல அந்த வீடோட கூரையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரம்லாம் இருக்கு இல்லைங்களா. எமரால்டு டேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி அந்த மரம்லாம் வெட்டிட்டு வந்து வீடெல்லாம் கட்டியிருக்கோம். நல்ல அனுபவம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். செங்கல்லாம் வந்து அந்த மேட்ல குத்து மேட்ல தூக்கிட்டு போவோம் சரிங்களா. ஸோ ரொம்ப மோசமான லீவ் நாளைக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஹோட்டல்ல போய் வெயிட்டரா இருக்கிறது, 10th எக்ஸாம் லீவா இருக்கட்டும், +1 +2 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. லீவ் நாளைக்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஏன்னா லைஃப்ல ஏதாவது ஒன்று நடக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு முன்னாடி கார் இருக்கு. பட் என்னன்னா ஒரு ஃபீல், அம்மா இல்லை இந்த டைம்ல வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கு பதிலாக என்னோட பையன் அதே டைம்ல பிறந்து வந்திருக்கான். ஸோ அம்மாவை நான் நினைச்சுப்பேன், என்ன பண்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் அப்ளைன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு, ஏன்னா பிரதர் இல்லைன்னா கண்டிப்பா என்ன சொல்றது, இந்த பிசினஸ் வாய்ப்புன்றது சாரி ஓகே. ஸோ லீடர்ஸ் என்னன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்ச உடனே என்னால என்ன சொல்றது ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் இல்லைங்களா. ஸோ பிரதர் வந்து ஒரு மோஸ்ட் சப்போர்ட்டிவ் பர்சன் சொல்லலாம். ஏன்னா இந்த சக்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் பிரதர் தான். ஸோ அதுவும் தாண்டி சரவண் பிரதரோட டீம், நான் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் மூலயமா உங்களோட டூல்ஸ் எல்லாம் வச்சு நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் லீடர்ஸ் ஓகேங்களா. யாரோ ஒருத்தர் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, அதை நான் எடுத்து நான் கரெக்டா நான் யூஸ் பண்ணுவேங்க ஓகேங்களா. அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணனால எனக்கு கீழே நிறைய லைஃப் லைன்ஸ் நான் கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணும். எவ்வளோ அச்சீவர்ஸ் இருக்காங்க, பெஸ்டா பண்ணக்கூடிய டாப் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த லீடர்ஸ்ல டாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரா சிஸ்டர், அவங்க வந்து ஆவரேஜா ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா. வெஸ்டேஜ் மூலியமா வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நானும் வந்து இவங்களுக்கு தான் இந்த வாய்ப்புன்றது, வெஸ்டேஜ்ன்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து புவனேஸ்வரி சிஸ்டர், இவங்க முன்னாடி வந்து டீச்சர். ஸோ இவங்களும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே, பிரதர்ஸ் டீம் செட் ஆகுமா எனக்கு வந்து போயிட்டார்லான்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிமோட்டிவ் எல்லாம் ஆனாங்க. இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. இவங்களும் இடம் வாங்கியிருக்காங்க. அடுத்த சரத் பிரதர் இப்ப வீடு வந்து
ஓகேங்களா, கிரக பிரவேசம் பண்றாரு, அவரும் வீடு வந்து கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தது ராஜ்குமார் பிரதர் வந்து 1 லேக் இன்கம். அண்ட் அடுத்தது விக்னேஸ்வர் பிரதர் ஆவரேஜா வந்து ஒரு 70 கேக்கு மேல. ஆண்டனி பிரதர், ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 50 மேல 60 கேக்கு மேல. அண்ட் சிவசத்ய சிஸ்டர் ஆல்சோ 50 பிளஸ் இன்கம் வந்து ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 30 பிளஸ் கே தான். ஓகேங்களா, ஸோ 50க்கு மேல தான் இருக்காங்க. இங்க ஸ்டார் டைரக்டர் அபோவ் தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்னும் லீடர்ஸ் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ சுஜித் பிரதர் இருக்காரு. அண்ட் அடுத்தது கார்த்திகேயன், ஸோ பாலகிருஷ்ணன், ஸ்ரீராம், நவீன் பிரதர் அண்ட் செல்வராணி சிஸ்டர், பிரதீப் பிரதர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீனா சிஸ்டர், செங்கோல்ராணி சிஸ்டர், குலல் பிரதர், செந்துர தேவி சிஸ்டர் அண்ட் மதுமிதா சிஸ்டர், கோதுமணி அண்ட் மேத்யூ பிரதர், பிரியங்கா சிஸ்டர் அண்ட் மங்கை கரசி அண்ட் உஷா சிஸ்டர் அண்ட் ஜெயக்கொடி, ஜெனிஃபர், சோஃபியா அண்ட் கிருஷ்ணராஜ் பிரதர் அண்ட் அருண் பிரதர். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்டார் அண்ட் அபோவ் 30 கேக் பிளஸ். ஓகேங்களா, 30,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய இன்கம் மட்டும் தான் நான் இங்க ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கோல்ட் டைரக்டர்ல நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க. 150 டைரக்டர்ஸ் எனக்கு கீழே வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ மெனி கோல்ட் டைரக்டர்ஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்காங்க. பட் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லைங்க. ஓகேங்களா, அவ்வளோ விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ண எல்லாத்திட்டும் ஃபோட்டோ வாங்கி கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டார் டைரக்டர் ஒருவேளை மிஸ் பண்ணி தான் ரியலி சாரி ஃபார் தட். ஓகேங்களா, சின்சியர் அப்பாலஜைஸ். அதே மாதிரி என்னோட ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு ஓகேங்களா எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு ஆக்டிவ் இன்கம்ல பிஸியா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க இந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அதுதான் பெஸ்டா தோணும். நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்காதீங்கப்பா. வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நீங்க கரெக்டாக பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து இதுல வந்து பெரிய அளவுக்கு ஓகேங்களா சக்சஸ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதை எடுத்துக்கிறவங்க கண்டிப்பா இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன லெவல்ல இருக்கோம், பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு செடி மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ சின்ன லெவல்ல இருக்கீங்க, நான் வந்து இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிரதர்னா அது கண்டிப்பா அந்த டைமிங் வரணும் இல்லைங்களா, அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது தான் நமக்கு வந்து அது கண்டிப்பா வந்து பேசிவ் இன்கம்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு மல்டிபிள் லோபிஸோ இல்லைன்னா டேரக்டர்ஸ் நமக்கு கீழே இந்த மாதிரி 150 பிளஸ் டேரக்டர்ஸோ இல்லை 100 டேரக்டர் நாங்கள் ஒரு 10 டேரக்டர்ஸ் வந்தாலே 1 லட்சம் இன்கம் எடுக்கலாம். நான் இன்கம் கால்குலேஷன் போட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 10 டேரக்டர்ஸ் இருந்தாலே போதும். மல்டிபிள் லோபிஸ் இந்த மாதிரி எடுக்கிற ஒரு விஷயமா இருந்தா 1 லேக் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு. பேசிவ் இன்கம் இது. ஓகேங்களா, ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வெஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இதை நீங்க வந்து இப்ப நீங்க பண்றீங்க, உங்களுக்கு கஷ்டமா தோணுதுன்னா கண்டிப்பா அது ஃபியூச்சர் வந்து நீங்க வந்து உங்களோட பசங்களோ உங்களோட பேர பசங்களோ அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களோட அசட்லாம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வெஸ்டேஜை வந்து நீங்க கரெக்டா சின்சியர் எடுத்து பண்ணணுங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம டீம்ல இதை வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய டூல்ஸ் இருக்குங்க நம்ம டீம்ல வந்து நீங்க ஓபன் பண்ணா கிட்டத்தட்ட எவ்வளோ டூல்ஸ் இருக்கு. இன்கம் ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா, ஸோ இன்கம் ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கு. அண்ட் அதே மாதிரி சக்சஸ் சீக்ரெட்டுக்கான டிரான்ஸ்பரண்டா நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க லீடர்ஸுங்க. எவ்ரிடே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மூலியமா டிரான்ஸ்பரண்டா சக்சஸ் பண்றதுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா கொடுக்குறாங்க, அவ்வளவு தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் தூக்கி தூக்கி எங்கேயோ மூலையில போட்டுக்கிட்டு அட்டன் பண்றது இல்லை, மீட்டிங் அட்டன் பண்றது இல்லை, கால்ஸ் பேசுறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதாவது கான்ஃபரன்ஸ்ல வர மாட்டாங்க, மெசேஜ் அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குப்பை மாதிரி போட்டுக்கிட்டு ஓகேங்களா, ஸோ அது எதுக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு கண்ணோட்டத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். வேடிக்கை தான் பார்க்க முடியும். நிறைய டூல்ஸ் இருக்குங்க இந்த பிசினஸ்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து சரம்பிரத டீம்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதை நீங்க எடுத்து கரெக்டா நீங்க எடுத்து போனீங்கன்னா ஒன்னே ஒன்று எடுத்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களால வந்து பெரிய அளவுக்கு போக முடியும். பட் எவ்வளவோ டூல்ஸ் இருக்கும்போது பயன்படுத்திக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்க இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பெயிண்ட், அதாவது அவர் வந்து என்னன்னா அவரோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜன்னல் தான் வரையுது. அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை தான் பார்த்து பண்றாங்க. கரெக்ட் இல்லைங்களா, ஸோ இப்போ ரைட் சைட்ல இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அது அந்த கம்பிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பெயிண்டை வரைகிறார். ஓகேங்களா, ஸோ அதாவது அந்த இயற்கை காட்சியை அவர் வந்து பெயிண்டா பண்றாரு. ஓகேங்களா, பட் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் வந்து அந்த கம்பியை தான் ஃபர்ஸ்ட் வரையாரு. அப்ப அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா இப்ப வெஸ்டேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ வெஸ்டேஜ் அந்த இந்த இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ் மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா, ஸோ வெஸ்டேஜ் கஷ்டம்னு நினைச்சா கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ஐடி எனக்கு வராது, நான் சக்சஸ் பண்ண மாட்டேன், ஸோ அப்படியே வந்து உட்காருது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங் மைண்ட் செட்டோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே தான் போகும், அது நெகட்டிவிட்டிஸாக தான் போகும். இப்போ நம்மளோட மைண்டுக்குள்ள வந்து சக்சஸ் தான் பண்ணணும், நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ற மாதிரி இந்த கம்பி வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டிஸா நீங்க நினைச்சுக்கோ, ஓகேங்களா? கம்பியை தாண்டி அந்த பெயிண்டிங் உள்ள இருக்கக்கூடிய அந்த படத்தை நம்ம வரையணும்னா அப்ப இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் தாண்டி தான் போகணும், கரெக்ட்ங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயத்த வந்து எப்போதுமே வந்து தள்ளி போடணும். அதை நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த பண்ணனாலதான் என்னால முடிஞ்சது. அதே மாதிரி ஃபெயிலியர் வந்து எப்போதுமே எனக்கு வந்து ஐடிஸே வர மாட்டேங்குது பிரதர், நிறைய டீம் எல்லாம் உடஞ்சு போகுது, பிரச்சனை மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்கிங் இருக்கக்கூடாது. அது வந்து அந்த மாதிரி திங்கிங்லேயே இருக்கனால தான் அந்த திங்கிங் தாட்டோட நம்மளோட ஒர்க் பண்றதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வராது, ஓகேங்களா? ஸோ ஒர்க்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி போனாதான் நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியும். சக்சஸ்ன்றது கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃபெயிலியரா இருக்கட்டும், ஸோ எல்லா பிரச்சனைகளும் டிமோட்டிவ், ஃபெயிலியர், நெகட்டிவிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி அதை மிதிச்சு அடுத்த ஸ்டெப் தான் சக்சஸ்ன்றது, கரெக்டுங்களா? அப்போ அந்த விஷயத்துக்குள்ள இருந்து நம்ம வெளியே போகணும். அப்போ அந்த ஃபெயிலியரை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க்ன்றது வேண்டாங்க, ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க்ன்றது கண்டிப்பா இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்ன்றது இப்போ ஆக்டிவ் இன்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கே தெரியும், கிளியரா வந்து இந்த பிசினஸ் வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியும், கரெக்ட் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருனாலையும் பண்ண முடியுங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ்ன்றது ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ கையில வந்து நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன் கண்டிப்பா வச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸ்மார்ட் போன் வச்சிருக்கும் போது அது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தானே. இப்போ ஸ்மார்ட் போன் அப்படின் போது உங்களுக்கு தெரிய வருது, இப்போ இது ஸ்மார்ட் போன், அப்போ கண்டிப்பா வந்து இதை வந்து ஸ்மார்ட்டா நம்ம பண்ண போறோம். அப்போ அதே மாதிரி தான் அந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு என்ன பயன், என்ன பண்ண போறீங்க அதை, அது மூலியமா நம்ம வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ் இவ்வளவு பெரிய ஒரு இன்கம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், கரெக்ட் இல்லைங்களா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எல்லாமே நடந்திருக்குன்னா இந்த போன் மூலியமா தான். இப்போ போனு, இன்டர்நெட், கரெக்டா ரீசார்ஜ் பண்றது, கரெக்டா மீட்டிங்குள்ள அவைலபிளா இருப்பேன், ஜூம் வந்து கரெக்டா இருப்பேன், எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து அவைலபிளா இருப்பேன். இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போகணும்னா பஸ்ஸுக்கு காசு, டிக்கெட்டுக்கு வந்து காசு எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கையில கொஞ்சம் காசு வைப்போம் இல்லையா, ஒரு வேலைக்கு போறதா இருந்தா. அந்த மாதிரி இந்த பிசினஸ்க்குள்ள வந்து நெட்வொர்க் கண்டிப்பா ரீசார்ஜ் பண்றது, மீட்டிங்குள்ள நான் அவைலபிளா இருக்குது, ஓகேங்களா? ஃபோன் வந்து எப்போதுமே ஓகேங்களா, வேற கால்ஸ் வராத மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கால்ஸ் லீடர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கரெக்டா ஓகேங்களா ஸ்மார்ட்டா நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் போகும். ஆனா இதெல்லாமே பண்ணாம எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ற காசு இல்லைங்க, எனக்கு இது இல்ல அது இல்ல, எனக்கு வீட்டுல வந்து ஃபோன் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கும் முன்னாடி வந்து இருந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கே கிடையாது. இப்ப வந்து 5G இருக்கு, வைஃபை இருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5 மொபைல் வச்சிருக்கேன் இல்லைங்களா? சோ அப்போ இத்தனை விஷயங்களுமே வெஸ்டேஜ் மூலியமா தான் எனக்கு நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் ஆகணும், கரெக்ட் இல்லைங்களா? சோ ஆர் யூ இன் ரைட் பிளேஸ், நீங்க எல்லாமே கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்களா? நான் கரெக்டா வந்து வெஸ்டேஜ்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டில நான் கரெக்டா இருக்கிறேன். ஸோ நீங்களாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே அப்டேட் பண்ணுங்க, உங்களோட லீடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன், சக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்டேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ், இவ்வளோ நேரம் வந்து என்னோட பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு, அதாவது மீட்டிங் வந்து அடிஷ்னல் டைம் ஆனாலும் ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து அமைதி காத்து நீங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க எல்லாமே அடுத்தடுத்த லெவல் நீங்க வளரணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா முடியுங்க, ஓகேங்களா? ஸோ இங்க ஹார்ட் ஒர்க்ன்றது ஹார்ட் ஒர்க் இருக்கணும், பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க், ஓகேங்களா? அதுவும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சக்சஸ் பண்ணலாம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இந்த வாய்ப்புக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே, தேங்க்யூ கிரீஸ். உண்மையாலுமே ரொம்ப எக்ஸலண்டா இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. இங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சிருப்பீங்க. இங்க வந்து யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யார் இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்க அப்படின்னு நீங்க போயிட்டு ஒவ்வொரு லீடரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லாரும் பணக்காரங்க கிடையாது, ஓகேங்களா? இங்க வந்து பணக்காரங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பே கிடையாது. அதாவது வாய்ப்பு இருக்குது, ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களால பண்ண முடியாது, கன்சிஸ்டண்டா உழைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குங்கும் போது அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வாய்ப்புங்கிறது, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான். நீங்களும் சாதாரணமான வீட்டுல தான் இருப்பீங்க, உங்க வீட்டை பாருங்க, உங்களோட பேக்ரவுண்ட பாருங்க, நீங்க வளர்ந்த சூழ்நிலையை பாருங்க, கரெக்டா? உங்க 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 வாழ்க்கையை மாத்த முடியும், நீங்க நினைச்சீங்கன்னா தான் முடியும். கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க, அதை தவிர வேற என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட்? உங்களை யாரு பண்ண வேணாம்னு சொல்றா? கிரீஸ் ப்ரோ பண்ணாரு, அவரோட பேக்ரவுண்ட் அவர் எல்லாமே அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா, அவ்வளவு எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இருக்கு? எதுக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கிட்டு
நீங்க பண்ணணும், உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கணும், உங்க வாழ்க்கைய நீங்க வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமா? அம்மா, அப்பா கூலி வேலைக்கு போவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா நமக்கு நல்ல சட்டை, நல்ல பேண்ட் குடுப்பாங்க. நம்ம போட்டுட்டு போயிட்டு வெளிய வந்து ஊர் சுத்திட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்காம, நமக்கு கஷ்டம் தெரியாம நம்மள வளர்த்துறாங்க. ஆனா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எஸ் ஆர் நோ? எத்தன பேரோட பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க? ஒரு நிமிஷம் பேரண்ட்ஸ யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம நம்ம என்ன பொறுப்போட இருக்கோமா? நமக்கு கஷ்டம் தெரியாம பொங்கல், தீபாவளிக்கு கூட அவங்க துணி எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்க எதுவும் பட் உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க அப்படின்னா, என்ன நீங்க அ பண்ண போறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி இதுக்கு டைம் குடுங்க. கஷ்டம் தான் பாருங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? உங்க வாழ்க்கை மாறணும்னா ஒண்ணு குடுத்தா தாங்க ஒண்ணு இழக்க முடியும். ஓகேவா? நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன், என் கஷ்டம் கஷ்டம்ன்னு சொல்லிட்டு இருந்தா கடவுள் பரிதாபம்லாம் பட மாட்டார். யாருக்கும் இங்க பரிதாபம்லாம் இல்ல. அதுக்கான உழைப்ப போடுறீங்களா? உங்களுக்கும் உங்களுக்கும் உங்க உங்க வாழ்க்கையும் மாறும். ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. கத்துக்கோங்க. டைம் எடுக்கும் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி புரிதல் இருக்கும். பட் கிவ் அப் பண்ணிறாதீங்க. தொடர்ந்து போராடுங்க. தொடர்ந்து நில்லுங்க. டெய்லியும் ட்ரெய்னிங்க்கு வந்துருங்க. அப்ளைன் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பெட்டரா பண்ணலாம்? என்ன பெட்டரா பண்ணலாம்? எப்படி நம்ம இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருங்க. உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாம் வெஸ்டேஜ்ல எப்படி நம்ம சக்சஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம டீம டெவலப் பண்ணலாம்? எப்படி இதுல ரெக்ரூட்மென்ட் பண்ணலாம்? எப்படி நம்ம இந்த பிசினஸ வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு புரிய வைக்கலாம்? எப்படி நம்ம புது ஆளுங்கள உள்ள இறக்கலாம்? பைலட் பேட்ச் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பைலட் பேட்ச் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு இத பத்தி மட்டுமே திங்க் பண்ணுங்க. தூங்கும்போது கனவுல கூட வெஸ்டேஜ் தான் வரும். எண்ணம் எல்லாமே இதுதான். வேற எந்த இதுவுமே உள்ளுக்குள்ள வரவே கூடாது. அப்படி அப்படி இருந்து பாருங்க. உங்க எண்ணம் என்ன மாரி ஒரு மேஜிக் நடக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் ஒரு நாள் மாறுங்க. உங்க வாழ்க்கையும் 100% மாறும். நம்பிக்கையோட பண்ணுங்க. அந்த மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.